ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சைடு எபிசோட் 8ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயினை எப்படியாவது இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து துரத்தி அடிக்கணுங்கிறதுக்காக ஹீரோட அம்மா பிளான் பண்ணி கோயிலில் இருக்கிற மாங்க்கெல்லாம் நீ சமைச்சு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா டைமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரலனாலோ இல்லை சாப்பாடு சரியில்லைன்னாலோ எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடலான்ட்டு ஐடியா பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு எதிர் மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் நல்லா வெஸ்டர்ன் ஃபுட்டை நல்லா சமைச்சு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் அங்கே உள்ள மாங்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுது. ஹீரோவோட முறை பொண்ணு அவங்க அம்மாவை மட்டும் சாப்பிடாத இருந்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் காலையிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்ததால் அவங்க கையெல்லாம் அப்படியே கண்ணி போயிருக்கும். அதனால ஹீரோ அவங்களுக்காக மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து அவனவே போட்டு விடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க நடிக்க போகிற படத்துக்காக ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஹீரோயின் வாத்து மேய்க்கிற பொண்ணாக இருக்கணுங்கிறதுக்காக சரி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டு சைடு போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அதனால அங்கே விசாரிச்சு பார்க்கக்குள்ள தான் தெரியுது அவங்கெல்லாம் ஓல்டு மில்லில் இருக்காங்கன்ட்டு. சரி, ஓல்டு மில்லில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லாரும் கேம்லிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே யார் கேம்லிங் நடத்துறதுன்னு பார்த்தா இந்த ஹீரோட முறப்பனுடைய அண்ணன் தான் இருக்கான். அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சரி இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்து போயிடணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா பாதி வெளியில அவங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. எப்படி இதை இப்படியே விட்டோம்னா இங்க உள்ள ஊர் மக்கள் தான் வீணா போயிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க அப்பாவும் கூட ஒரு கேம்லர் அடிக்ட் தானே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கேம்லிங் அடிக்ட் மட்டும் இல்லாத அவருக்கு இவங்க அம்மா இல்லாத இன்னொரு பொண்ணு கூடயும் அஃபேர்ல இருந்திருப்பாரு. அதனால அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருப்பாரு. இனிமேல் நான் உன் கூட இருக்க மாட்டேன், நான் இன்னொரு ஒய்ஃப் வச்சிருக்கேன், நான் அவ கூட போறேன், நீ என்னை ரொம்ப கட்டுப்படுத்துற, நான் கேம்லிங் பண்ணதான் செய்வேன், நீ எனக்கு காசும் தர மாட்டேங்கிற, அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு பெட்டி தூக்கிட்டு போயிருப்பாரு. ஆனால் அந்த சமயம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப குட்டி பொண்ணா இருந்திருப்பாங்க. ரொம்பவே அழுதுருப்பாங்க. அவங்க அப்பா காலை பிடிச்சிட்டு கெஞ்சிருப்பாங்க, போக வேணாப்பா போக வேணாப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சிருப்பாங்க அழுதுகிட்டு. ஆனா அவருக்கு கண்டுக்கவே இல்லை. நான் இங்க இருந்து வெளியே தான் போக போறேன், என்னை விடுன்னு சொல்லிட்டு அவங்கள உதறி தள்ளிட்டு போயிருந்திருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப அப்படியே தனியா நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் நம்ம இதை விட்டுறலாம், இது நமக்கு தேவையில்லை, நம்ம வேற ஒரு வேலைக்காக வந்திருக்கோம், அதை முதல்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலயே அங்க அந்த கேம்லிங் நடக்கிற இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸை பார்த்த உடனே அங்க இருந்தவங்க எல்லாருமே பறந்து அடிச்சு ஓடுறாங்க. ஒரு லேடி வேற இருப்பாங்களா, அவங்க போயிட்டு அப்படியே நான் காட்டில் வேலை செஞ்சுட்டு வந்து கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கை காலெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவிக்கிட்டு இருப்பாங்களா. என்னம்மா பண்ற எனக்கு போலீஸ் போய் கேட்குறாரு. சார் பார்த்தா தெரியலையா, நான் கை கால் கழுவிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்க. வாமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்துக்கலான்னு சொல்லி பிடிச்சிக்கிறாரு. அங்க ஒருத்தன் அப்படி அங்க உள்ள கோணியெல்லாம் இருக்கும், அந்த கோணியெல்லாம் எடுத்து போட்டு மூஞ்சிலெல்லாம் போத்தி வச்சுக்கிட்டு படுத்துக்கிறான். அவனை போயிட்டு சார் கொஞ்சம் இருந்திருக்கிறீங்களா அப்படின்ட்டு அவனையும் பிடிச்சிக்கிறாங்க. அது இல்லாத ஒருத்தன் மரத்து மேலாம் ஏறி உட்காந்துக்கிட்டான். எல்லாருமே போலீஸ் பிடிச்சிடுறாங்க. இங்க அந்த ஹீரோட முறை பொண்ணுடைய அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அவன் அடியாட்கள்லாம் காட்டுக்குள்ள ஓடி போனவனுங்க. ஆக்சுவலா போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறன்ட்டு என்ன பண்ணிடுறானுங்கன்னா, அங்க சோளக்கொல்ல பொம்மை எல்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொம்மையில இருக்கிற வைக்கோல்ல பிடுங்கி தலையில அந்த மண் சட்டி எல்லாம் கவுத்துக்கிட்டு கையில வைக்கோல்ல பிடிச்சு வச்சுக்கிட்டு சோளக்கொல்ல பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க. அந்த சமயம் பார்த்து அந்த சைடு போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது சோளக்கொல்ல பொம்மைன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சைலண்டா அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க அந்த சமயம் அந்த அண்ணக்காரன் காலில் வந்துட்டு எலி வந்து கடிக்கிறதுக்காக வர அவன் செம்மையா பயந்து போயிட்டு ஊன்னு கத்திட்டு ஓடி போறான். போலீஸ் பக்கத்துல இருந்ததெல்லாம் டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. அவன் பயந்தடிச்சு ஓடி போயிட்டு பக்கத்துல அவனுடைய அடியால் மேல ஏறி உட்காந்துக்கிறான். அப்ப பக்கத்துலயே தானே போலீஸும் இருக்காங்க. டக்குன்னு அவனுங்க ரெண்டு பேத்தையும் பிடிச்சிடுறாங்க. அவனுங்களை எல்லாத்தையும் போலீஸ்ல மாட்டி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்துட்டு மயம் எங்க போன, காலையில இருந்து இங்க ஆளையே காணுமே, வேலையை பார்க்காத நீ எங்க போனன்னு கேட்கறதுக்கு, நான் இன்னைக்கு ஒரு பெரிய மிஷினையே டீல் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணனு கேட்கறதுக்கு காதை காட்டு அப்படின்ட்டு அவங்க காதுகிட்ட என்னவோ சொல்றாங்க, என்னன்னு தெரியல. அதை சொன்ன உடனே அவனுக்கு ஷாக் ஆன மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, நான் சொன்னதை கேட்டு நீ ஷாக் ஆயிட்டல்ல அப்படிங்க, அப்ப இதை நீதான் செஞ்சியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் செஞ்சது எப்படி இருக்கு, எனக்கு ரிவார்டே கொடுக்கலாம்னு தோணுது இல்ல அப்படின்னு சொல்லவும், ஆமா ரிவார்டே கொடுக்கலாம் வா அப்படின்ட்டு பனிஷ்மெண்ட்டுங்கிற பேர்ல ஒரு பெரிய ஏணியை போட்டு அது டாப்ல நின்று வீட்டு கூரைக்கு மேல எதையோ காய போட சொல்றான். அதுல ஏறி நின்றுட்டு செம்மையா பயந்து போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ என்னை எங்கடா கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு, மனா இதுதான் நீ குடுக்குற எனக்கு ரிவார்டா, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு கேக்குறதுக்கு
ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு இதுதான் ரிவார்டு. பெஸ்ட் ட்ரபிள் மேக்கர்னு உனக்கு ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி உனக்கு நான் ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்றான். நான் இங்க இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவேங்கிறதுக்கு பரவாயில்ல, செத்து போ, கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிச்சிடுறோம் அப்படிங்கவும் அவங்க செம்மையா பயந்து போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து குட்டி பாப்பா வேற அங்க வந்துடுறா. அவ பார்த்துட்டு ஐயோ அப்பா இங்க வாங்கல, மயம் பாருங்க தற்கொலை பண்ணிக்க போறா அப்படின்ட்டு கத்தவும் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. இவங்க பார்த்துட்டு இல்ல நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ அம்மா கேட்க ஹீரோயின் ஹீரோவை முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டுறாங்க போல இருக்கு. என்னாச்சு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறதுக்கு அப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அங்க உள்ளவங்க எல்லாரும் திட்டுறாங்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, முக்கியமா ஸ்ரீதா சமய சத்தம் போடுற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ போலீஸை கூப்பிட்ட, அவனுங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது, மர்டர் பண்ணி வச்சிருவானுங்க, நீ எங்க வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு தானே உன்னை இங்க வச்சிருக்கோம், ஆனா நீ எங்களுக்கே ரொம்ப ட்ரபிள் கொடுக்குற மாதிரியே நடந்துக்கிறியே அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோப்பா இருந்துட்டு அவளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, ஏற்கனவே மனோ கூட கால் பண்ணி சொல்லியிருக்கான்ல, எதுக்காக அவளை திட்டுறீங்க, சரியா தானே செஞ்சா அப்படிங்கிறதுக்கு. ஆனா அது அப்படி இல்லப்பா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா மயம் உயிருக்கு தான் ஆபத்து. அது இல்லாத கிராங்கோட அண்ணன் டெமோன் தான் அந்த கேம்லிங் கிளப்பையே நடத்துறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு கேட்கறதுக்கு நான் உண்மைதான் சொல்றேன், நான் என் கண்ணால பார்த்தேன், அந்த டெமான் தான் அந்த கிளப்பையே நடத்திக்கிட்டு இருக்கான். அதை கேட்டோடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. என்ன நீ சொல்ற, நீ எதுவும் தெரியாத தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எதுவும் எவிடன்ஸ் இல்லாத நாம அவங்க மேல பிளேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அம்மா சத்தம் போடுறதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு சரி விடு, அவ பண்ணது சரிதான், அவ தப்பு பண்ணவங்கள தானே போலீஸ்ல காட்டி கொடுத்துருக்கா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அப்பாவும் இந்த மாதிரி கேம்லிங்ல அடிக்ட் ஆகியிருந்தாரு, எங்க அம்மா கேட்டதுக்கு இதெல்லாம் தப்புன்னு சொன்னதுக்கு எங்க அப்பா எங்களை விட்டுட்டே போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் தனியா தான் வளர்ந்தேன், என்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன், எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணலன்ட்டு, நான் இதை செஞ்சதை நினைச்சு பெருமை தான் படுறேன், ரிக்ரெட் என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட நான் இப்ப பண்ணது சரிதானே, இப்ப தெரியுதா நான் ஏன் இந்த மாதிரி போலீஸுக்கு கால் பண்ணேன்னு தெரியுதான்னு சொல்ல. அப்ப திரும்பவும் ஹீரோ அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு திரும்பவும் அந்த ஏணி மேலேயே ஏற வச்சிடறான். கூடவே ஹீரோவும் ஏறி நின்னுக்கிறான். பின்னாடியே ஹீரோவும் வந்ததை பார்த்தோன்னே இவங்க பயந்துடுறாங்க, நீ எதுக்காக இங்க வந்த, எனக்காக பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்டு இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணவும் வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, நீ சரியா தான் பண்ணியிருக்க, ஆனா இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் எனக்காவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்யன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, எனக்கு தெரியுது உனக்கு பயம் இல்லைங்கிறது, ஆனா இருந்தாலும் நீ யாரை தொட்டுக்க தெரியுமா, அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க ஏதாவது ஒன்னே பண்ணிடுவாங்க, நீ என் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சாலும் நீ என் ஃபேமிலியில் ஒருத்தி மாதிரி தான், ஸோ எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, என் ஃபேமிலியை யாரும் ஹர்ட் பண்ணுறது என்னால் தாங்கிக்க முடியாது, யாரும் ஹர்ட் பண்ணவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாங்க. ஆனால் அவங்க மைண்ட் வாய்ஸ்குள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹீரோ தானே வராரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சிரிக்க, ஏன் சிரிக்கிற, பிளஷிங் ஆகுற, என்ன ஆச்சுன்னு கேட்க அவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே நார்மல் ஆயிட்டு, எங்க வைக்கப்படுற, நான் ஒன்றும் சிரிக்கலையே, அதான் பார்த்து நீ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்ததுங்கிறதுக்கு உன் கண்ணு தெரியல போல இருக்கு, போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எங்க கண்டுபிடிச்சிருவானோன்ட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ஏதோ குச்சி மாதிரி இருக்கு, அதை தான் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்காங்களா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அப்படியே டக்குன்னு ஹீரோ அவங்க கையை பிடிக்க அவங்களும் அப்படியே பார்க்க ஹீரோவும் பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிட்டு விலகிடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஸ்ரீ கீழே வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தான் ஏற்கனவே டவுட் இருக்கு இல்லையா, நம்ம ஹீரோ எங்க மயோமா லவ் பண்ணிடுவானோங்கிற எண்ணத்துல தான் அவ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த லாக்அப்ல இருக்கிற பசங்களை தான் காட்டுறாங்க. இவங்களை ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு லாக்அப்ல போட்டாங்க போல இருக்கு. அங்க ஏற்கனவே 2-3 பேர் அந்த கேம்லிங் விளையாண்டுட்டு இருந்தவங்களும் அங்கதான் இருக்காங்க. அப்ப இந்த அண்ணங்கரனுடைய அடியல் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு ஆள் கிட்ட போயிட்டு தாதாகிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸ் வந்து உங்ககிட்ட யார் ஓனர்னு கேட்டா யாருமே உண்மையை சொல்லக்கூடாது, நீங்க யாராவது என் பாஸ் தான் அந்த கேம்லிங்க நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க, நீங்க அதுக்கப்புறம் செத்தீங்க அப்படின்ட்டு தாதாகிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு போலீஸ் வந்துட்டு, டெமோன் யார்ப்பா, டெமோனை பெயில எடுத்துட்டாங்க வெளியே வான்னு சொல்ல, அப்ப பின்னாடியே அவனுடைய அசிஸ்டண்ட்டும் வெளியே வர பாக்குறான். அதுவும் எப்படி சிரிச்சுக்கிட்டே, கொஞ்ச நேரம் கூட நாங்க வெயிட் பண்ணவே இல்லையே, இவ்வளவு சீக்கிரத்துல ஆள் வந்துட்டாங்களே எங்களை கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திமிரா வெளியே வருவானா.
அந்த போலீஸ்காரர் நீ உள்ள போ, டெமோனா மட்டும்தான் பெயில் எடுத்திருக்காங்க, நீ உள்ள போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அவன் பாஸ் என்ன பாஸ் என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப இன்னொரு போலீஸ் வந்துட்டு உன்னையும் வெளியே எடுத்துட்டாங்க, வெளியே வான்னு சொல்லவும் அவனுக்கு ரொம்ப இதாயிடுச்சு, கெத்தாயிடுச்சு. அப்படியே அந்த போலீஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெளியே வரான். அவனுங்க 2 பேத்தையும் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு யார் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியலம்மா, நம்ம வில்லேஜ் ஆளுங்களா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். யாரோ ஒரு ஆள் தான் வேணும்னு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அப்போ அவனுடைய அடியாள் இருக்கான்ல, அவன் ஓடி வந்துட்டு சார் உங்களை யாரோ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்ல, அப்போ ஒரு ஆள் உள்ளே வரான். ஆக்சுவலாக இவனை நல்லா பார்த்துக்குங்க, இவன் தான் பெரிய வில்லன். ஆக்சுவலாக இந்த ட்ராமாவிலேயே இவன் தான் பெரிய வில்லன். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம், ஹீரோயினோட அம்மா சொல்லியிருப்பாங்க ஜென்ரலோட மகக்கிட்ட எதுக்கடி பிரச்சனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஜென்ரல் தான் இவன். அவனை பார்த்தோன்னே இந்த கிராங்க் அப்பா ஷாக் ஆயிட்டு, ஜென்ரல் நீங்களா அப்படின்ட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்க, அவன் ஒரு என்வலப்பை எடுத்து ஒரு மேப் ஒன்று காட்டுறான். அந்த மேப்பை காட்டிட்டு அதில் இருக்கிற லேண்ட் ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்கிறான். அந்த லேண்ட் யாருதுன்னா நம்ம ஹீரோடைய லேண்டை தான் அவன் கேட்குறான். அதில் ரெசார்ட் கட்டி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவன் அந்த லேண்டை கேட்டுட்டு இருக்கான். பாஸ் நீங்கள் எந்த லேண்ட் வேணாலும் கேளுங்க, அது கிடைக்கும். ஆனால் இந்த லேண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. இவங்க சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இந்த லேண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சுங்கிறதுக்கு நீ எனக்காக இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு, நீ ஒரு ரிச்சான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீ தான் இதுக்கு மேலே முடிவு பண்ணணும்னு சொல்லவும் அவனும் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். அது இல்லாத பாஸ் உங்கள் பொண்ணு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு கேட்க, அப்போ அவங்க பொண்ணை காட்டுறாங்க. அந்த நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அவள் ஹீரோ மனோட அந்த பனைமர தோப்பில் நின்றுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாளா, ரொம்ப நேரம் வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பா, போஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அவங்க ஃபோட்டோகிராஃபரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கே டயர்ட் ஆகிடுது. மேடம் நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கோம், நம்மளை டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க, அங்கே கூட நம்ம போகல, லேட் ஆகிட போகுது, நம்ம சீக்கிரமாக போகணுங்கிறதுக்கு அவளும் போகலாம் இரு, இன்னும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த சைடு பாம்பு ஒன்று வருது. அந்த பாம்பை பார்த்தோன்னே மேடம் பின்னாடி பாருங்கள் பாம்பு இருக்குது, அங்கே போயிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவள் பயந்து போய் நின்றுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த சமயத்தில் ஹீரோ அங்கே வந்துட்டு, ஹே எதுக்காக நீங்கள் வந்திருக்க, என்ன எதுக்காக இவ்வளோ கோவப்படாத, இங்கேருந்து கிளம்புன்னு சொன்ன உடனே அந்த பாம்பு அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் அவளை திரும்பி பார்த்து அது போயிடுச்சுன்னு சொல்ல, அப்படியே இவ ஹீரோவை பார்த்து மயங்கி போயிடுறா. கொஞ்ச நேரம் வரைக்கும் அவனையே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, தேங்க்யூ, நீங்கள் மட்டும் வரலன்னா நான் செத்தே போயிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவும் சரி பரவாயில்லன்னு சொல்ல, சாரி நான் உங்களை கேட்காம உங்களுடைய தோப்பில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு, அதுக்கு அவனும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட வந்து இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த மாதிரி பாம்பு பூச்சிங்கெல்லாம் இங்கே அதிகமாக இருக்கும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன், என் இதையுமே இங்கே தானே இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவா அப்படியே மயக்கிற மாதிரி பேசுறா. அவனுக்கு ஒன்றும் புரியாத நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்க அப்படியே மாத்தி பேசுறா. அது ஒன்றும் இல்லை, இங்க உள்ள நேச்சுரல், இங்க உள்ள இந்த பனைமரத்தோப்பு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவங்க ஹீரோடைய ஒர்க்கர்ஸ்லாம் அங்கே வந்துடுறாங்க. அதனால சரி நான் கிளம்புறேன், நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தால் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்கே அவங்க பணம்பால அப்படியே காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க வெள்ளத்துக்காக. அப்போ பக்கத்தில் இருக்கிற அங்கிள் இருந்துட்டு, மயம் நீ என் கூட வரியா, நம்ம போயிட்டு ஃபிஷ் பிடிச்சிக்கிட்டு கீரையெல்லாம் பறிச்சுட்டு வரலான்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு தான் எப்பயும் போல மைண்ட் வைஸ் பேச ஆரம்பிச்சிருது. இது நல்லா இருக்கே, ஃபிஷ் பிடிக்கிறது கீரை பறிக்கிறது நல்லா இருக்கும் போல இருக்கே, நம்ம போயிட்டு வரலான்னு யோசிச்சுக்கிட்டு சரி நானும் வரேன் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம ஸ்ரீயை தான் காட்டுறாங்க. ஸ்ரீ பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கா, மனவும் இந்த மயமும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கே, அவங்க 2 பேரும் பார்த்தா எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு பக்கத்துலேயே ஜேடு உட்காந்துருப்பானா, ஏ ஜேடு எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, நம்ம மனோவுக்கு மயம் மேலே க்ரஷ் இருக்கு தானே, உண்மையை சொல்லுன்னு கேட்கறதுக்கு அவன் அப்படியே மலிப்பி விடுறான். நீ என்ன சொல்ற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ தேவையில்லாததெல்லாம் யோசிக்காத, அந்த பொண்ணு நம்ம ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ்வளோதான், மனம் அவளை ஒரு ஒர்க்கராக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ தேவையில்லாததெல்லாம் யோசிக்காத. இல்லடா எனக்கு நல்லாவே தெரியுது, மயம் தான் நம்ம மனாவுக்கு ஃபர்ஸ்ட் க்ரஷு, இதுக்கு முன்னாடி அவனை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைடா, எந்த பொண்ணு கூடயும் இவன் இந்த மாதிரி பேசுனது பழகுனதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, ஆனால் அவன் மயம் கூட பேசுகிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கடா பேசிக்கிட்டு இருக்கான், அவன் கூட எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறான்டா, எனக்கு அதை பார்க்கக்குள்ளே நல்லா புரியுதுங்கிறதுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது,
அந்த பொண்ணு நம்ம ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால அந்த பொண்ணு மேலே அக்கறை தான் படுறான், வேற ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹீரோ கரெக்டாக வந்து எங்க மயம்னு கேட்க அந்த பையனுக்கு ரொம்ப பயமாயிடுது, அதோட சேர்த்து ஷாக் ஆயிடுது. ஸ்ரீயோ நான் தான் சொன்னாலடா நீ தான் என் பேச்சு கேட்கலன்னு சொல்றதுக்கு எங்கடா மயம் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் அடுப்புல வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்கிறதுக்கு இல்லையே, நான் எங்க தேடி அவளை காணுமே, நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல நான் பார்த்துட்டாங்கல்ல யாருமே இல்லையேங்கிறதுக்கு. அப்போ உடனே ஸ்ரீ இருந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மூச்சுக்கு 300 தடவை அந்த மயமையே கேட்டுக்கிட்டு இருக்கிற எப்ப பார்த்தாலும். ஏன் அவ எங்கேயாவது செத்து போயிட்டான்னா கூடவே நீயும் போய் செத்துருவியோ, அவ முகத்தை பார்க்காம உன்னால இருக்கவே முடியாதா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி வர, நீ என்கிட்ட உண்மையை ஒத்துக்க, நீ மயம் மேல இன்ட்ரெஸ்டடா தானே இருக்க, அவ மேல உனக்கு க்ரஷ் இருக்கு தானே, உண்மையை சொல்லுங்கிறதுக்கு நீ ஏன் இந்த மாதிரி அபத்தமா பேசுற, அவளுக்கு அந்த கேம்லிங் ஆளுங்களால அவளுக்கு ஆபத்து இருக்கு, அதனால நான் அவளை நினைச்சு கவலைப்படுறேன், அவங்கிறதால மட்டும் நான் கவலைப்படல, அந்த இடத்துல வேற யாராவது இருந்தாலும் கூட நான் அவங்கள நினைச்சு கவலைப்பட்டிருப்பேன் அப்படின்ட்டு சொல்றான். கூடவே அந்த ஜோடு ஆமா மனம் எப்பவுமே மயமா நினைச்சு கவலைப்படுறது தான் அவன், ஏன்னா நம்ம ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால அவளை நினைச்சு கவலைப்படுறான். நீ தேவையில்லாத பேசாதங்க ஸ்ரீ அவங்கிட்ட சண்டைக்கு போக போக உடனே ஹீரோ இருந்துட்டு ஸ்ரீ நீ தேவையில்லாத கண்டபடிலாம் யோசிக்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து நம்ம குட்டி பொண்ணு ஓடி வந்துடுறா. மயம் எங்க போனான்னு எனக்கு நல்லா தெரியுமேன்ட்டு ஓடியாரா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அப்படி எங்க நம்ம மயம் போயிருப்பாங்க, அவங்கள ஹீரோ பாப்பானா இல்லையா அப்படிங்கிறதையும், அது இல்லாத அடுத்த எபிசோட்ல செம்ம காமெடி இருக்கு, சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்கும்னா பாருங்க, அந்த அளவுக்கு காமெடி இருக்கு. அதனால இந்த எபிசோடு பார்த்துட்டு அடுத்த எபிசோடு மிஸ் பண்ணாத பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்கு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.